வெல்கம் பேக் டு ரயான் ஏஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராகி சேமியா, அணில் ராகி சேமியா வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி சேமியா ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கலாம். கொட்டி நம்ம கையால் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம உடச்ச அந்த சேமியா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். உங்களுக்காக தான் நான் நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்க தூசி தொக்கல் எல்லாமே வந்துடும். என் பையன் கூட சொல்கிற பிறகு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு. இப்போ நம்ம ஒரு இட்லி குண்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி பிளேட் போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பால் ஷேப்பில் ஒரு இதில் நம்ம இட்லி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஷேப்பில் ஒரு இதுலேயும் நம்ம வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இது நம்ம வாங்க இப்போ 10 நிமிஷம் இதை அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் நல்லா அந்த தேங்காய் துருவது இருக்குல்ல, அதில் நல்லா துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு வலி இருக்கவங்க அவங்கெல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இது காலை நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்ம அல்சர் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம நல்லா ஏலக்காய் தட்டி போகலாம். இந்த ஏலக்காய் தேங்காய் பாலுக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கக்கூடியது. இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வேக வச்சதை எடுத்தாச்சு. பார்த்துங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா பஃப்னு நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், இட்லி தட்டில் கூட ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம நல்லா தேங்காய் பால் நிறைய தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இதில் ஒரு 3லேருந்து ஒரு 4 கரண்டி தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். இந்த தேங்காய் பாலில் இது நல்லா ஊறும் போது நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஊறி சூப்பர் சுவையாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் இருக்க ராகியும் நமக்கு உடம்புக்கு நல்லது, தேங்காயும் நமக்கு உடம்புக்கு நல்லது. இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இது நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றிட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நல்லா உடச்சி விடும்போது நல்லா அதில் ஊறி சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் கூட இதில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோமோ அதில் அந்த ராகி சேமியாவில் நல்லா ஊறி சூப்பரான டேஸ்ட் தரும். இதை நம்ம பவுலில் மாற்றி வச்சு நம்ம சாப்பிட்லாம், இல்லை அப்படியே தட்டிலையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் கூட நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சுவையான ராகி தேங்காய் பால் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.